ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 2 பார்ட் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இது வந்து பார்ட் 3. சரி வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? வென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு ரேட் % பெர் ஆனம், அதாவது டியும் ஆறு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 into times of simple interest on sum. அப்போ இல்லை வந்து ஆர் கேட்டாலும் சரி டி கேட்டாலும் சரி, டியும் ஆரும் ஈக்குவல்னு சொல்லிட்டு எது கேட்டாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Simple interest on a sum of money is 1/4 of the principal if the number of years is equal to, இங்கே பாருங்க, number of years is equal to rate % per annum, the interest rate is, இப்போ என்ன நம்மளுக்கு கேட்குறாங்க, ஆர் கேட்குறாங்க. அப்போ ஆர்னாலும் டீனாலும் சேம் ஃபார்முலா தான். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இன்ட்டு இங்கே எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 1/4. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 1s are 4, 25 4s are 100. அப்போ ரூட் ஆஃப் 25 என்ன நம்மளுக்கு 5%. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அதாவது இயர்ஸும் ரேட் பர்சன்ட்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான், அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் சரி இல்லை டைம் பீரியட் கேட்டாலும் சரி, நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து, a sum was put at simple interest at a certain rate for 5 years. Had it been put at 3% per annum higher rate, it would have fetched 90 more. Find the sum னு கேட்குறாங்க. நம்ம வந்து சம்மு நம்ம என்ன பண்ணியிருப்போம், பீன்னு எடுத்துக்கோங்க. சம்மு நம்ம பீன்னு சொல்லுவோமா. அடுத்து மோர் இன்ட்ரெஸ்ட் தானே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது மோர், நம்ம ஆக்சுவலாக இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்போம் இல்லையா, அதான் அது இன்ட்ரெஸ்ட். நம்ம பி என்னென்னு அசியூம் பண்ணிப்போம், நார்மலாக 100ன்னு அசியூம் பண்ணிவிட்டு பி வந்து 100ஆக இருக்கும்பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், ஆர்டி. ஓகேவா? அப்போ ஆர் என்ன 3%, டி என்ன 5. அப்போ 3 × 5 எவ்வளோ, 15. அந்த 15 இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? 100ஆக இருக்கும் பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்டி, அப்போது வந்து R3, டி வந்து 5, அப்போ 15 நம்ம இங்கே போட்டாச்சு. அடுத்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எவ்வளோ மோர்னு சொல்லியிருக்காங்க, 90 மோராக இருக்கும் பொழுது சம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க. 3 5s are 15, 2 5s are 10, இந்த 0 இங்கே போட்டுக்கோங்க. 3 1s are 3, 3 3s are 9, இந்த 0 போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 3s are 6, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, ஸோ 2 0. அப்போ 600 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பி ஈக்குவல் டு 100ன்னு அசியூம் பண்ணிப்போம். பி வந்து 100ஆக இருக்கும் பொழுது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஆர்டி. அப்போது ஜஸ்ட் ஆர்ஐடியை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 90 மோராக இருக்கும் பொழுது சம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 90 இங்கே எடுத்துக்கோங்க. சம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை வந்து டாப் டவுன்னாலும் சைட் டு சைட்னாலும் வந்து டிவைட் பண்ணணும். இதில் கிராஸ் பண்ணும் பொழுது மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன, 600. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A certain sum amounts to 3,120 in 3 years and to 4,080 in 7 years. Find the rate of interest per annum கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, ஆக்சுவலாக
P plus simple interest is equal to A. அதாவது principal plus interest is equal to amount. ஓகேவா? இங்க என்ன எவ்வளவு கொடுத்திருக்காங்க? amount வந்து 3120. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? P நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ P அப்படியே வச்சுக்கோங்க. இயர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3 இயர்ஸ். அப்போ 3 இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து P plus இங்க எவ்வளோ இயருக்கு சொல்லியிருக்காங்க? 7 இயர்ஸ். அப்போ 7 is equal to எவ்வளோ? 4080. ஓகே, சாரி. இப்போ நம்ம இதுல இருந்து கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஐ கண்டுபிடிக்கலாமா? ஸோ கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? சின்ன நம்பரை மைனஸ்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ P minus P இது வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து 7 minus 3 4i equal to 4080 minus 4080 3120 பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 960 கிடைக்குது. ஓகேவா? அப்போது i equal to எவ்வளோ கிடைக்கும்? 4 2s are 8, remaining 1, 4 4s are 16, 0, 240. ஐயோட வேல்யூ என்ன? 240. இப்போ நம்மளுக்கு ஐ தெரிஞ்சிருச்சா? இந்த ஐயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பி கிடச்சிருமா? அப்போ பி ஈக்குவல் டு 3 into 240 எவ்வளோ? 0, 3 4s are 12க்கு 2, remaining 1, 3 2s are 6, 6 plus 1 7. 720 is equal to 3120. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஐயோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் எழுதியிருக்கோம். இப்போ இதுலேருந்து பி கண்டுபிடிச்சிடலாம். இப்போது 3120ல் வந்து 720 போச்சுன்னா எவ்வளோ நம்மளுக்கு? 2400. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பி கிடச்சிருச்சா? அடுத்து பியும் தெரியும், நம்மளுக்கு ஐயும் தெரியும். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு 100 into simple interest divided by PT. ஓகேவா? அப்போ 100 into நம்மளுக்கு ஐ என்ன தெரியும்? 240 divided by P என்ன தெரியும் நம்மளுக்கு? 2400 into T எவ்வளோ? 1. ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0 20 20 கேன்சல் ஆகிடும். 24 1 24 கேன்சல் ஆகும். அப்போ 10 கிடைக்கும். அப்போ 10 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. ஆர் ஈக்குவல் டு A2 minus A1 into 100 divided by A1 D2 minus A2 D1 T1 சாரி. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஓகேவா? நம்மளுக்கு ரெண்டு அமௌண்ட் இருக்கா? A2 இதை எடுத்துக்கோங்க. A2 A1 D2 D1 இதை சப்ஸ்டியூட் பண்ணாலே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து a sum of 10,000 is lent partially at 8% and the remaining at 10% per annum. If the yearly interest on the average is 9.2, the two parts are கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதெல்லாம் படிக்கணும். ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 9.2. இதை வந்து சென்டராக போட்டுக்கோங்க. 9.2%. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. செகண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
10. ஓகேவா? அதுக்கடுத்து இதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. இப்போ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? 1.2. சரி, இது வந்து 0.8. 10 இல்லை 9.2 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 0.8. அதுவே வந்து 9.2ல 8 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1.2. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணனா இங்கே என்ன கிடைக்கும்? 8, 12ன்னு கிடைச்சிருமா? அப்போ 8:12. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 4s are 8, 3 4s are 12. ஓகேவா? 3 4s are 12. இப்போ மொத்தமாக எத்தனை பார்ட்ஸ் இது? 5 பார்ட்ஸ். அப்போ 5 parts is equal to 10,000. நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களே சம் வந்து 10,000 கொடுத்துருக்காங்களே. அப்போ மொத்தமாக அந்த 5 parts தான் 10,000 கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ஷியலாக டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போது P ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 5 1s are 5, 5 2s are 10. இந்த ஜீரோவை அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 2000 கிடைக்கும். ஓகேவா? பியோட வேல்யூ நம்மளுக்கு 2000 கிடைச்சிச்சு. அதாவது ஒரு பார்ட் வந்து 2000. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 பார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 2p போட்டால் என்ன கிடைக்கும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4000 கிடைக்கும். அடுத்து இங்கே இருக்க பார்ட் என்ன? சாரி, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2000 4000 கிடைக்கும். அடுத்து 3ஆல் இந்த 2000 மல்டிப்ளை பண்ணால் 6000 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து சென்டரில் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் 8% கொடுத்துருக்காங்களா அது. அடுத்து செகண்ட் பர்சன்டேஜ் இங்கே 10% கொடுத்துருக்காங்களா அதை எழுதிக்கோங்க. இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை இங்கே எழுதுங்க. இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து இங்கே எழுதுங்க. சைன் எடுத்து வேண்டாம், ஜஸ்ட் டிஃப்ரென்ஸை மட்டும் எழுதுங்க. எழுதிட்டு அதை வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்முக்கு கொண்டு வாங்க. ஓகேவா? அது எவ்வளோ கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மளுக்கு 2:3 கிடைக்கிது. ஓகேவா? இது இங்கே பாயிண்ட் இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு வந்து ரெண்டு சைடுமே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்துருக்கோம். அப்போ 8:12. அப்போ 2 4s are 8, 3 4s are 12. அப்போது இது ரெண்டும் சேர்த்து எத்தனை பார்ட்ஸ் வருது நம்மளுக்கு? 5 parts is equal to 10,000. ஏன்னா இந்த 10,000 தான் நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 போட்டால் ஒரு பார்ட் எவ்வளோ? 2000. நம்மளுக்கு வந்து 2 parts என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்னென்ன 2 parts? 2:3. அப்போ 2 ஒரு பார்ட்டு, 3 ஒரு பார்ட். அப்போ 2 into 2000 4000, 3 into 2000 6000. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து, a part of certain sum of money is invested at 10% per annum and the rest at 15% per annum if the interest received in each case for the same period be equal, the ratio of the sum invested is. இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டைம் பீரியட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ T1 ஈக்குவல் டு T2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்ன? பிடிஆர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன? பிடிஆர் பை 100. அப்போ P1 T1 R1 ஈக்குவல் டு P2 T2 R2 by 100. இந்த 100 கேன்சல் ஆகிடுமா? அதுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்குது? நம்மளுக்கு T1ம் T2வும் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போது P by P2 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? R2 by R1 வந்துருமா? ஏன்னா இப்போ இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குதுன்னு P1 டிவைடட் பை P2 வச்சுக்கிறோம் ஈக்குவல் டு R2 டிவைடட் பை R1 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? P1 டிவைடட் பை P2 இஸ் ஈக்குவல் டு R2 என்ன கொடுத்துருக்காங்க? 15 டிவைடட் பை R1 என்ன கொடுத்துருக்காங்க? 10.
இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 5s are 15, 2 5s are 10. இப்போ P1 by P2 என்னது நம்மளுக்கு? 3:2. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஒன்றும் இல்லை, இது நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான். நம்மளுக்கு 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் என்ன டைம் பீரியட் என்ன சொல்லிட்டாங்க? சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 10%க்கு வந்து P1 T1 R1 எடுத்துட்டு இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா ஜஸ்ட் ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து P2 T2 R2ன்னு எடுத்து அடுத்து ஃபார்முலாவை ரைட் பண்ணிவிட்டு இப்போ 100 100 கேன்சல் ஆகிடுமா? T1ம் T2 ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாமா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? P1 R1 is equal to P2 R2. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்னா சம் தான் வேணும். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் சம் தான் கேட்குறாங்க. ஸோ P1 divided by P2 equal to R2 divided by R1 வந்துடும். R2 எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. R2ங்கிறது செகண்டாக கொடுத்துருக்குறது. ஸோ 15 divided by ஃபர்ஸ்ட் R1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. அதை போட்டோன்னா நம்மளுக்கு 3/2 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 3:2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. What annual installment will discharge a debit of 6,450 due in 4 years at 5% simple interest? கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஈச் இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 100 into A amount divided by 100 plus T plus RT into T minus 1 divided by 2. Sorry. இதுதான் இதுக்கு வந்து ஃபார்முலா. 100 into A divided by 100 plus into 100 into T plus RT into T minus 1 divided by 2. இப்போ இதில் உள்ள வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதை வந்து அமௌண்ட் ஏன்னு எடுத்துக்கோங்க. இது T, இது வந்து R. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.